கிருஷ்ணகிரியில் சாலை ஓரம் இருந்த பழமையான புளிய மரம் முறிந்து பள்ளி வாகனத்தின் மீது விழுந்து விபத்து நேரிட்டது. கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். பழனிவேல், பழமையான புளிய மரம் முறிந்து விழுந்திருக்கிறது. யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? முதலுதவி நடைபெற்றிருக்கிறதா? என்ன நிலவரம்? பூங்குழலி கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான புளிய மரம் ஒன்று தனியார் பள்ளி பேருந்து மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக அந்த பள்ளி பேருந்தில் இருந்த 40 மாணவிகள் பத்திரமாக மீட்கப்பட்டு அவர்கள் சிறு காயமின்றி தற்போது காவல்துறை மூலமாக அவரது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. அதாவது கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் சாலையோரம் ஏராளமான புளிய மரங்கள் இருக்கிறது. வணிக நிறுவனங்கள் கொண்ட இந்த பகுதியில ஒரு புளிய மரமானது பழமையான புளிய மரம். அந்த புளிய மரத்திலிருந்து சற்று சத்தம் வந்திருக்கிறது. இதனால் இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அங்க இருக்கக்கூடிய வாகனங்களை செல்ல வேண்டாம் என தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த சமயம் அந்த தனியார் பள்ளி பேருந்தானது சுமார் 40 மாணவிகளை குழந்தைகளை அழைத்து சென்றிருக்கிறது. அப்போது எதிர்பாராத விதமாக கண் நிமிக்கும் நேரத்தில் அந்த புளிய மரத்தின் ஒரு பகுதியானது சாய்ந்து உடனடியாக அந்த பள்ளி பேருந்து மீது விழுந்தது. இதில் பேருந்தின் முன்பக்கம் முற்றிலுமாக சேதமடைந்தது. உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் அந்த பள்ளி பேருந்து இருந்த மாணவர்களை மீட்டு அருகே இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகத்தில் பத்திரமாக வைத்தனர். இந்த விபத்தில் ஒரு ஆட்டோ மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது. போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடந்து 10 நிமிடத்தில் புளிய மரத்தின் மற்றொரு பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி அதுவும் சாய்ந்து விழும் சூழலில் இருந்தது. இதனால் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என காவல்துறையினர் அவர் அப்புறப்படுத்தியிருந்த நிலையில் அந்த புளிய மரமும் சாய்ந்து விழுந்துள்ளது. தற்போது கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் போக்குவரத்தானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. தகவல் இருந்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சங்கதுரை உத்தரவின் பேரில் டிஎஸ்பி முரளி, இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டோர் இந்த பகுதியில் இருக்காங்க. தீயணைப்புத்துறையினர் தற்பொழுது அந்த சாய்ந்து விழுந்த புளிய மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது உடனடியாக அது இன்னும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருந்தால் பள்ளி பேருந்து மீது முழுவதுமாக அந்த மரம் விழுந்திருக்கும். அதிர்ஷ்டவசமாகவே இந்த விபத்தில் எந்த ஒரு சிறு காயங்களும் இன்றி மாணவர்கள் மீட்கப்பட்டிருக்காங்க. இப்போது மீட்பு பணியானது துரிதமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பழனிவேல்.